ஆல்ரெடி எக்ஸாம் படித்தவங்களா இருக்கட்டும், இல்லை ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை வந்து ஒரு தடவை திரும்ப படிச்சிருங்க. பாலிட்டியாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், வெங்கடேசன் ஆத்தர், இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் திரும்ப படிச்சிருங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்லேருந்து தான் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலபஸ் ஓரியன்டாக சிலபஸ் ப்ளஸ்ஸு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு ப்ளஸ் ஸ்கூல் புக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணிடுங்க. சரிங்களா? பாருங்க, குரூப் 2ல ப்ரிலிமினரி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பாருங்க. அதாவது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அண்ட் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட்டா இல்லையா அப்படின்றத எப்படி அப்படியே ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதில் லட்சுமிகாந்த் புக்கில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டேட்டாக இருக்கட்டும் சென்ட்ரலாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஃபஸ்ட்டு இதே வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ஸோ ஆன்சர் வந்து போத் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான தகவல் சரியாக கிடைக்கும். சரியான ஆன்சரும் கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியும்.